வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்த வருடம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வர இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடியது பார்க்கும்போது நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு சில அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது திமுக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய அடுத்த வருடம் 2026 இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2021 கிட்டத்தட்ட 5 சவரன் வரையும் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ இந்த வருடத்தில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, எத்தனை சவரனுக்குள்ளே இருக்கணும், யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி நடக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து 5 சவரனுக்கு அதிகமாக இருந்தால் கூட அந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகலை, அவங்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு உள்ள நகைக்கடன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வங்கியிலன்னு பார்க்கும்போது கூட்டுறவு வங்கியில் வச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகலை. இப்போதைக்கு இந்த 2026 என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்குது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நகைக்கடனுக்கான தள்ளுபடி அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்களும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது 5 சவரனாக இருக்கலாம், 3 சவரனாக இருக்கலாம். அதுக்கான முழுமையான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடி வர இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கான தகவலை தெரியப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்க போகணும்னா அடுத்த வருடம் 2026 எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 சவரனா 3 சவரனா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க அடிப்படையில் 3 சவரன்லேருந்து 5 சவரனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது எப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வைக்கணும், எந்தெந்த பேங்க்கில் தான் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து எனக்கு வேறு ஏதாவது அப்டேட் எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.